ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க கூக்குரலை கேட்டு மோசையை கொண்டு அவர்களை விடுவித்து தன்னுடைய அற்புதமான கைவல்லமையை காண்பித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ இது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு வருகிறாங்க. சூர் வண்ணாந்தருக்கு வரும்போது அங்கே தண்ணீர் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு 3 நாள் அங்கே இருந்துட்டு பிறகு இப்போது மாராக்கு வராங்க. மாறால தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? கசப்பாக இருந்ததா. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில நிறைய பேர் நான் சொல்ல எங்கே ஜெபிக்க கேட்டிருக்கிறேன். பிரதர், என் வாழ்க்கையே கசப்பாக இருக்குது. நல்ல குடும்பம் இருக்குது, திருமணம் ஆகிருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, சம்பாத்தியம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவங்கள் நிறைய வாழ்க்கை கசந்து போயிருக்கு பிரதர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கூட அப்படி காணப்படுகிறதா? இங்கே தண்ணீர் இருக்குது, ஆனால் தண்ணீர் எப்படி இருக்குன்னா கசப்பாக இருக்கா. ஹல்லேலூயா. இப்போது மோசைகளை ஜனங்களாம் முறுமுறுக்கிறாங்க, மோசைக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறாங்க. என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போ தான் மோசே கர்த்தரை நோக்கி பார்ப்பார். அதை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும்னா இப்போ கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறாரு? ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை காண்பித்து அந்த மரத்தின் கட்டையை வெட்டி அந்த தண்ணீரில் போடுன்னு சொன்னோம். பாருங்கள், அவ்வளோ நேரமாய் கசப்பாக இருந்த தண்ணி இப்போ எப்படி மாறிச்சான்? மதுரமாய் மாறிச்சான். ஆமேன். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மதுரமான தண்ணி அப்படின்னா ரொம்ப இனிப்பாக, ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடுச்சு. தெய்வ பிள்ளைகளே, ஒரு கட்டையினால் ஒரு தண்ணீர் மதுரமாய் மாறுமாமனா அன்றைக்கு சிலுவை மரத்தில் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டதுனால, நொறுக்கப்பட்டதுனால, ஆமென், வாதிக்கப்பட்டதுனால, எல்லாவற்றுக்கும் மேலே தன் ஜீவனை கொடுத்ததுனால இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மதுரமாக இருக்கிறது அல்லவா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரலனா, ஆண்டவர் நம்ம ரட்சித்து இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னவாக இருக்கும்? என் வாழ்க்கை உண்மையில் இருந்தே இருக்காது. ஆண்டவர் ரட்சித்ததுனால்தான், அவருடைய சிலுவையில் சிந்தின அந்த விளையேற ரத்தத்தினால தான் சாபத்தில், அக்கிரமத்தில், பாவத்தில், அநியாயத்தில், துர்க்குணத்தில், தெய்வப்படையில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வெறுமையாக்கப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் மதுரமாய் அற்புதங்களையாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை மாறாவின் அனுபவங்கள் கடந்து வரீங்களா? ஒருவேளை ஒரு எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் கசப்பான அனுபவங்களாக இருக்கிறதா? பயப்படாதீங்க. ஆண்டவரத்தில் வாங்க, இயேசுவை நம்புங்க. அவர் நமக்காக ஆமென் ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி அவர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். உங்கள் கசப்பான வாழ்க்கையை, மாறாவான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக்கி உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர், யாருடைய வாழ்க்கையெல்லாம் மாறாவாய், கசப்பாய், ஆண்டவரே வேதனையாய், துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்குமானால் ஆண்டவரே நீர், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், சிலுவையில் ஆமென் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாய் நீர் மரித்தீர் அல்லவா? ஆண்டவரே, ஒரு அற்புதமான வாழ்வை, ஒரு மகிழ்ச்சியான, ஆண்டவரே இனிமையான, மதுரமான வாழ்வை இவளுக்கு தரும்படியான சோமிக்கிறப்பா. இவளை ஆசீர்வதியும் இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். எல்லாம் மாறா மதுரமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே,
ஆமென். கர்த்தர் உங்கள் மாறாவை மதுரமாக்கிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.